வந்தவன ரசூல்லா சொன்னாங்க, யுக்பாலுல் புஷ்ராயா பனு தமீம், பனு தமீம்களே உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்கிறேன். அந்த ஆட்கள் எல்லாம் பணம் காசு கடைக்கு நிறைய வந்திருக்கான். சில பேர் பள்ளியாசலுக்கு தொழுவருக்கு வரது ஒன்றும், சில பேர் பள்ளியாசலுக்கு படுக்க வர்றது ஒன்று தெரியுமா? படுக்கிறதுக்கு தான் பள்ளியாசல் வாங்க, சில பேர் தொழுவருக்கு சில பேர் வர்றதில்லை. அப்படிலாம் சில பேருக்கு தானே செய்கிறாங்க. அதே மாதிரி காசு கிடைக்குன்னு ரசூல்லாட்ட வந்திருக்கான் அந்த பனு தமீம். ரசூல்லா நல்ல செய்தின்னவன கவர் தரப்போறாங்க போல தெரியுதுன்னு வழங்கிட்டான் அந்த ஆள். கொஞ்சம் கழிச்சு கேட்டான், என்ன நல்ல செய்தின்னு சொன்னீங்களே, ஒன்னையும் தர காணமே நான் ரசூல்லாட்டு. அடப்பாவி, உனக்கு துட்டாசையிலே அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ரசூல்லா அவன்கிட்ட பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு யமன் வாசிகள் வந்தாங்க. ரசூல்லா சொன்னாங்க, இக்பலுல் புஷ்ராயா அஹ்ல யமன், யமன் வாசிகளே நல்ல செய்தி சொல்ல போறீங்க. உங்க சகோதரர்கள் பனு தமீம்களுக்கு சொன்னேன், ஆனால் அதை ஏற்றுக்கிற நிலையில் அவன் இல்லை, அவன் காசுக்கு ஆசை வச்சு வந்திருக்கிறான். ரசூல்லா உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யமனிகள் சொன்னாங்களா, யமன் வாசிகள் யார சொல்லலாம், நாங்கள் வந்ததெல்லாம் எதுக்கு தெரியுமா, உங்கள்கிட்ட இருந்து கல்வியை கறக்கிறதுக்கு தான் வந்திருக்கும். உங்கள்கிட்ட வந்தது எதுக்கு தெரியுமா,